அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து அனைத்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து, அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து, அனைத்து மக்களுடைய நல்வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுத்து அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்கும் பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அனைத்து இடங்களிலும் அனைத்து மக்களிடத்திலும் இறந்தாலும் பொன்மலர் செம்மலாக, இதய தெய்வமாக, எழுச்சி நாயகராக, புரட்சி தலைவராக, எங்களுடைய இரத்தத்தின் இரத்தமான மாண்புமிகு ஐயா எம்.ஜி. ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய நல்லாசியும், அவருடைய சொந்த உழைப்பால் ஏற்படுத்திய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைய சூழலில் நம்மளுடைய கோவில்கள் அனைத்துமே சரிவர பராமரிக்காமல், கோவிலுக்குள் இருக்கும் யானைகளை சரிவர பராமரிக்காலும் மிகப்பெரிய தடை சட்டங்களை கொண்டு வந்து நாம் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் முடக்கிவிட்டு பெரியார் நாமத்தை சொல்லிக்கொண்டு கோவிலுக்குள் செல்வதையே மூட நம்பிக்கையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மக்களையுமே திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது. யானைகள் பராமரிப்பின்றி, உணவுகளின்றி, மருந்துகளின்றி ஆங்காங்கே செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் யானைகளுக்கான முகாம்கள் சரிவர பராமரித்து யானைகளை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய இந்த திராவிட மாடல், பெரியார் திராவிட மாடல் மூட நம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் எடுத்து கொண்டு வந்து நம்மளுடைய அனைத்து திட்டங்களையும் முழுமையாக முடக்கி கொண்டிருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கையை சீரழித்து கொண்டிருக்கிறது. இதற்குரிய தீர்வுகளை அரசு முன் வந்து இனிமேலும் இம்மாதிரியான தவறுகள் நடக்காமல் யானைகளுக்குரிய முகாம்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். சரிவர யானைகளுக்கான மருந்துகள் சரிவர கொடுக்கப்பட வேண்டும். கோவிலில் ஆய்வுகள் ஆங்காங்கே நடக்கப்பட வேண்டும். இன்றைய அரசியலில் கொடிகளில் யானைகளை கொண்டு வருவது வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக, யானைகள் அழிவதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக இருக்கும். இனி வரும் காலங்களில் யானைகளை கொடிகளில் பயன்படுத்துவதை நிறுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு உயிருள்ள பிராணிகளையும் கொண்டு வந்து கொடிகளில் அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பதிவிடுகிறேன். நன்றி.